நம்ம சிக்கனில் நிறைய வெரைட்டி செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கடல் பாசி, இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை வந்து 2 வெரைட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம், இல்லைனா வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். நான் வந்து கிரேவி மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன், சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். கூடவே மீடியம் சைஸு 2 பழமான தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ இது கூடவே வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து குக்கரில் செய்கிறதோட்டு ஒரே விசில் போட்டு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ சிக்கன் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தேங்காய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரே விசில் விட்டு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான க்ரீன் கிரேவி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.